ஆரி ஒர்க் பிளவுஸ்ல இப்படி சென்டர் ஹோல் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எப்படி அடிச்சு திருப்பதுங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஆரி ஒர்க் பண்ணிருக்கோம்ல, அந்த பக்கமா லைனிங்க அப்படி இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு ஒத்த குதிரை சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிளவுஸ்ல நேராவா வச்சு பேக்கோட மெயின் கிளாத்தோட சென்டரும் லைனிங் கிளாத்தோட சென்டரையும் பார்த்து அங்கங்க கரெக்டா பின் பண்ணணும். பின் பண்ணிட்டு காமிக்கிறேன். கரெக்டா சென்டர் பிளேஸ் பண்ணி பின் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு நம்ம இங்க செயின் ஸ்டிச் போட்டிருக்காங்களா, இந்த ஸ்டிச் ஓரமா அப்படியே தையல் போடணும். அதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? கரெக்டா இந்த கார்னர் கொடுத்துருக்காங்கல்ல, அங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அடிக்கணும். உள்ள அடிச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கார்னர் பிளேஸ் வரும்போதெல்லாம் ஊசி இப்படி நிப்பாட்டிக்கணும். நிப்பாட்டிட்டு டர்ன் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளோட ஒத்த குதிரை கீழே இறக்கிட்டு அப்படியே தையல் போடணும். இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லோவா தான் போடணும். இப்படி வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்டிச் எல்லாம் போட முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா மறுபடியும் எகைன் அப்படியே பின்னால கொண்டு போகணும். ஊசியை கொண்டு போயிட்டு இப்படி மூவ் பண்ணி எகைன் பின்னால கொண்டு வரணும். உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்ததுன்னா நீங்க 3 டைம் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த கார்னர்ல இருந்து அப்படியே வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல அடிச்சுக்க வேண்டும். ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்படி சென்டர்ல சும்மா ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இப்படி கட் கொடுத்துட்டு நல்லா 2 இதையும் சேர்த்து கட் பண்ணணும். அவ்வளவுதான். நம்ம ஒரு 1/2 இன்ச்சோ இல்ல 1/4 இன்ச்சு நீங்க விட்டாலும் சரி, விட்டு அப்படியே இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கணும். அத தையல்ல வந்து கட்டர் படாம அந்த தையல் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணிட்டோமா அதுக்கப்புறமா லைனிங் கிளாத் இருக்குல்ல, அது அப்படியே இந்த ஹோல்குள்ள ஒட்டுமொத்த கிளாத்தையும் இந்த மாதிரி ஹோல்குள்ள விட்டு எடுத்துடணும். எடுத்துட்டா நம்மளோட இப்படி வந்துடும். ஓகே, லைனிங் விட்டு உள்ள திருப்பினதுக்கு அப்புறம் பிசரெல்லாம் உள்ள போயிடும். பின்னாலையும் இப்படிதான் இருக்கும், முன்னாலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டிச் எல்லாம் நம்ம போட முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா கரெக்டா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டு அப்புறம் எப்பயும் போல நம்ம லைனிங் ஜாயின் பண்ணுவோம்ல, அப்படி ஜாயின் பண்ணிக்கணும். சென்டர் ஹோல் கொடுத்த ஆரி பிளவுஸ் எல்லாமே நம்ம ஒண்ணு நெக் நம்ம கேன்வாஸ் வச்சு அடிச்சு திருப்பணும், இல்லாட்டி நெக் அடிச்சு திருப்பிட்டு இதுக்கு கேன்வாஸ் வச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கங்க. அப்பதான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாளைக்கு அடுத்த வீடியோல நான் ஸ்கேலப் டிசைன் எப்படி அடிச்சேங்கிறத காமிக்கிறேன்.